தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகுரி நடத்துகுரி. காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றி சுமக்கின்றி. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகுரி ஏசையா. காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றி சுமக்கின்றி. நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. நல்லா உணர்ந்து தேங்க்யூ அப்பா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருந்தவரே 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 இருப்பவரே இருப்பவரே. காலமெல்லாம் காலமெல்லாம் சுமப்பவரே சுமப்பவரே. இருந்தவரே இருந்தவரே இருப்பவரே இருப்பவரே. இனிமேலோ இனிமேலோ வருபவரே வருபவரே. நன்றி ஏசையா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உன்னதரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, அற்புதமான இந்த நாளின் காலையில உம்முடைய கிருபையும் பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இது ஆராதனையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக
மரணத்தை வென்றவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய் நீர் எழுந்ததை நினைவு கூறும் ஒரு நல்ல நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. நாங்கள் அதையே நினைக்கிறோம். நீர் செய்த ஆண்டவரே தியாகத்துக்கு, நீர் எங்களுக்காய் செய்த அந்த மேன்மையான மகத்துவ கிரியைகளுக்கு எதுவும் இந்த உலகத்தில் ஈடு இல்லை அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிறைவாய் மூடிக்கொள்வதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு உம்முடைய திருச்சத்தத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோமா? நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம், நன்றி சொல்லி பாடிடுவோம் என்று சொல்லி இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய கர்த்தர் நமக்கு வெற்றி சிறந்து இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். அவருடைய கிருபை பிரசன்னம் நம்மை நிறைவாய் மூடிக்கொள்வதாக. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானகத்தோ பூதலத்தோ எல்லார் முழங்கால் முடங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் நம்மை விடுதலை. ஓஹோ, கைதட்டி பாடிடுவோ இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றி சொல்லி பாடிடுவோ இயேசு ராஜாதி ராஜாவ. வானகத்தோ பூதலத்தோ எல்லா முழங்கால் முடங்கிடுமே. எல்லார் நாவும் அறிக்கையிடு. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறா. மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டா. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி
சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி. ஓ வானகத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. கரபதர தரகதரனல எல்லாம் நாவோ அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானே, ஹல்லேலூயா. ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி மகிமையின் ஆலயம் கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. ஜீவனுள்ள இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி. மனதார பாடுங்க, முழு மனத்தோட அவரை உயர்த்துங்க. இயேசு ராஜாதி ராஜாவே, வானகத்தோ எல்லா நாவும் முடங்கிடுமே. வானகத்தோ புதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஓ ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானே, ஹல்லேலூயா. ஜெயித்தாரே இயேசு. மரண பயத்திலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையில உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயங்கள் விலகட்டும், மரணத்தின் வல்லமைகள் விலகட்டும். மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி. ஓ நன்றி சொல்லி ஆமென் இயேசு ராஜாதி. ஆமென். வானகத்தோ எல்லா நாவோ வானகத்தோ புதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஓ ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு, ஹல்லேலூயா. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு, ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வசனம். ஆமென். ரோமர் 10வது வசனத்தை வாசியுங்கள். நீதி உண்டாக, நீதி என்றால் பரிசுத்தம் உண்டாக, தேவ சாயல் உண்டாக, தேவனுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை உண்டாக, இருதயத்தில் என்ன பண்ணப்படும்? ரட்சிப்பு உண்டாக. வாயினாலே என்ன பண்ணப்படுமா? நம்முடைய இருதயமும் வாயும் கர்த்தரை உயர்த்த 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 வெற்றி நமக்கு நிச்சயம். ஆமென். இருதயமும் வாயும் மரணத்தை, பாவத்தை, உலகத்தை பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா வெற்றியை நம்மளால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார்,
எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லுகிறது. நமக்கான கிருபாதார பலியானது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, ஆமென், பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபைக்கு ஆதாரமான அந்த பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு, ஒருவேளை எதிர்பாராத பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் நீங்கள் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவிடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சில தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தங்க வாழ்க்கையின் விலையும் தெரியல, தங்களுக்காய் கர்த்தர் செஞ்சதனுடைய விலையும் தெரியல. அதனால அவங்களால விலையேறப்பட்ட வாழ்க்கையை வாழ முடிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ சில காரியத்தில் அப்படியே மாட்டிக்கிட்டு அதையே முக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீதிபரராகிய கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து, ஆமென், எனக்காக சர்வ வல்லவர்ட்ட பேச சர்வ வல்லவருடைய இரத்தம் எனக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். ஒன்று கூட இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீரே. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, வீட்டு கொஞ்சம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள். ஒன்று கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? இணைந்து சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியாக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி, உமக்கே எங்கள். உமக்கே எங்கள். பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி நீ, நீதிமானாக என்னை. இணைந்து பாடுவீங்களா? உணர்ந்து. கிருபையா இலவசமா நீதிமானானேனே, கிருபையா இலவசமா நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியா எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி, உமக்கே எங்கள். சேர்ந்து பாடுங்க, உணர்ந்து சொல்லுங்கள். உமக்கே எங்கள். ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே,
ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் இயேசுவே, இயேசுவே எல்லா மகிமைக்கும் நல்ல சத்தமாயே ஜீசஸ், ஜீசஸ். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியே, ஓ இயேசுவே எல்லா மகிமைக்கும் கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி, கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி, ஆசீர்வாதமாக என்னை சேர்ந்து சொல்லுங்க. ஆசீர்வாதமானேனே நீ எனக்காய் சாபமானதினா, ஆசீர்வாதமானேனே நீ எனக்காய் சாபம். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆசையா கரங்களை நல்ல உயர்த்தி இயேசுவே ஆட்டுக்குட்டி. அப்படிதான் உளபலத்தோடு ஓ இயேசுவே எல்லாம் ஓ வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. ராஜனே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசு எல்லா மகிமைக்குமே மகிமைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ எல்லாமே இழந்தீரே, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை ராஜாவே செல்வந்தனையானேனே நீ எனக்காய் ஏழ்மையானதினா, செல்வந்தனையானேனே நீ நீரேழ்மையானதினா, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கினதே. ஆட்டுக்குட்டியே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி பா. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் நல்ல உணர்ந்து சத்தம் உயர்த்தி உமக்கே ஓ உமக்கே எங்கள் ஆசையா இயேசுவே. தகப்பனே ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் இயேசுவே
இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, குட்டியா எங்கள் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல்லா என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில். பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே, காயங்களால் நான் சுகமானேனே. உயர்த்தி சொல்லுங்க, காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கேங்கள். அப்படித்தான் சபை முழுவதும் கையை உயர்த்தி விழித்தனே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் இது சத்தமாய், உமக்கே எங்கள் முழு பலத்தோடே, உமக்கே எங்கள், உமக்கே, உமக்கே எங்கள். ஓ வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரிய. கையை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே ஆட்டுக்குட்டி, ராஜா எல்லா மகிமைக்கு எங்கள் இயேசுவே. ஓ இயேசுவே ஆட்டுக்குட்டியா, ஹல்லேலூயா. இயேசுவே எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. தேவ சமூகத்தில் அப்படியே நாம் முழங்கால் படிடுவோமா? ஆட்டுக்குட்டியானவருடைய திரு ரத்தம் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் சபையும் கழுவி இருக்கிறபடினால் அவரையே நாம் உயர்த்துவோம், அவரையே நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, ஓ மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று மீட்கப்பட்டே, அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே. ஓ
படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே glory to God ஆக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே கரபவல கரந்தல கரலவா. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி ஓ தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை தொடர்ந்து பணம் செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அருகி செல்வோம். ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ஆமென் பரிசுத்தமாக்கப்பட்டே. ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே கரபலபரபல கரபலபரபே. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. ஓ தீய ஆவிகள் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியோ அணுகாது, எனக்கு தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே. பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே அரபலரடதர கட்டதரபா. நான் பரிசுத்த. சத்தமாய் சொல்லுங்கள் பரிசுத்த. மலைகள் குன்றுகள் விலகினார் மாறாது. ஓ மலைகள் மாறாது. ஓ அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. உன்னை அநாதி கரபலர கந்தரமன கலமா. ரத்த கோட்டைக்குள்ளே, கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவோ ரமண கததர கதலர கலரமா. ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே. ஹல்லேலூயா. கல்வரபதர கலரர. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாயகரே, ராஜாதி ராஜாவே, முழு மனதோடே ஆயுள் ஆராதனை, ஆராதனை
வாஞ்சையோடே நீரே ஆயுள் முடியும் வரை ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தேன் என்று சொல்லுகிறாரே, எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய அன்பு. அவர் நம்ம மேல வச்ச அன்புக்கு இணையாய் இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை முழுவதும் ஆட்கொள்ளும், என்னை முழுவதும் ஆட்கொள்ளும், என்னை முழுவதும் ஆட்கொள்ளும். ஆண்டவரே நீரே என்னை வழி நடத்தும். அநேக நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் அவருடைய அடிமைகள் என்பதை மறந்து போய், நாம் அவருடைய மனவாட்டி என்பதை மறந்து போய், துணிகரமாய் சுய வழிகளில் ஓடி, சொந்த ஆசைகளில் ஓடி, நமக்கு நாமே தீமையை வருவித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே நீர் எனது மனவாளன் அல்லவா, நீர் எனது மனவாளன் அல்லவா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் அவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்த்து, நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. இசையா அன்பினால் என்னை மூடுங்கப்பா. உங்க மனவாட்டிகள் உங்க மகிமை மூடட்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற உலகம் என்ன வெளியே போகட்டும். கவலைகள் கலக்கங்கள் வெளியே போகட்டும். அவர் என்னை நடத்துவார். மூடுமையா உந்தன் அடிமை என்னை காப்பாற்றும் கடவுளை உந்தன் அடிமை நானையா. என்னை காப்பாற்றும் கடவுளை உமக்கையா. போர்வையால் மூடுமையா. இசையா அன்பினாலே கேப்பீங்களா? அன்பினாலே ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே. வேறொரு வயல் நான் போவதில்லை. ராஜா போர்வையாலே மூடுமையா. இசையா அன்பினாலே தும் அன்பினால் என்னை
உம் அன்பினால் என்னை போர்வை வீரித்தே போடுமையா, கோதுமையால் என்னை கேளுங்க. அவருடைய இரக்கத்தை கேளுங்க, அவருடைய தயவை கேளுங்க. நீங்க என்ன ஆசீர்வதிக்காம இந்த பூமியில ஒருவரால என்ன ஆசீர்வதிக்க முடியாது. தகப்பனே, உம்முடைய கண்கள் உங்க பிள்ளைகள் மேல, உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை விளங்குபடிக்கு பார்க்கிறதுக்கு நன்றி. அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு. அன்பினாலே நிறைவான பரிசு நீழல்தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு நீதானையா, நீழல்தானே தங்கும் சொர்க்கமையா. அப்படியே கேளுங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை விடாதீங்க, அவரை விடாதீங்க. என் வீட்டுல தங்கி இருக்கணும், என் இருதயத்துல தங்கி இருக்கணும், என் கூட தங்கி இருக்கணும், எனக்குள்ள நீங்க நிறைஞ்சு இருக்கணும்ப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நாள் உங்க சமூகத்துல வந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோட என்னை மூடிக்கொள்ளுங்கன்னு கேட்கிறேன். போவாஸ், என்னை மூடிக்கொள்ளுங்க அப்பா. கருணை கண் கண்டு நோக்குமையா, உம் கனிமொழியால் என்னை தேற்றுமையா. எஸ்தர் ராஜாத்தி அரண்மனைக்குள்ள போகிறதற்கு முடியாத நிலைமையில தவித்து துடித்து போய் நின்றது போல எத்தனை பேர் ஆராதனையில் அந்த மாதிரி அப்பா கிட்ட நின்னு, உங்க செங்கோல் நீட்டப்படாட்டா எனக்கு ஜீவன் இல்லை. ரொம்ப பேர் மேட்டிமையோட வாழ்ந்து தங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒத்த பருக்க சோறுக்கும் அவர் இல்லாட்டா இந்த ஊர்ல யாரும் உனக்கு இல்லைங்கிறத நினைச்சு நீ வேதனைப்பட வேண்டாம். ஆனால் உனக்கான ஒரு வாய் சோறு மாத்திரமல்ல, நீ உயிர் வாழுகிற காலமெல்லாம் அன்றைக்கு யோசேப்பே தன் சகோதரனுக்கு இப்படி சொன்னான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொன்னான். இன்றைக்கு நம்முடைய நித்திய யோசேப்பா இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் பராமரிப்பீர்கள். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை பராமரிக்கணும், நீங்க தான் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். கருணை கண் என் மேல இருக்கட்டும். வாயை திறந்தவற்றை கேளுங்க, உங்களுடைய கண்கள் என் மேல் இருக்கட்டும், என் குடும்பத்தின் மேல் இருக்கட்டும். உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. கருணை கண் கொண்டு இன்றைக்கு எங்களை பாரு. உங்க கனிமொழியினால, உங்க அன்பு வார்த்தையினால எங்களை தேற்றுங்க. நீங்க தேட்டாட்டா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. போவாஸ் போவாஸ் போர்வை ஏசையா கல்லரதுலரனலராண்டினாலே ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
முழுவதும் விட்டு கொடுப்போமா? பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். நல்லா ரெண்டு கையை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. தலைகளை உயர்த்தி கரம் உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றலே புதிய நன்மைகளை உண்டு பண்ணுங்கப்பா. இசையா நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் போதும்பா. உலகத்தை நினைச்சு மனுஷனை நினைச்சு ஊரு சுத்தினது போதும், மனுஷனை நம்பினது போதும். என்ன நாளெல்லாம் நடத்துங்கப்பா. ஓ நாள் முழுவதும் வழி நடத்தும், நாள் முழுவதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிற பிள்ளைகள், நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. ஆழமா அவரை நேசிச்சு அவர்கிட்ட கேளுங்க. ஆளுகை செய்யும். என் வீட்டை, என் தொழில, என் பிள்ளைகளை, எனக்கு நான் எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, உங்களுடைய கவனத்துக்குள்ள, உங்க கிருபைக்குள்ள, உங்க தயவுக்குள்ள என்னை முழுவதும் விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியா என் பலன் நீர்தானே, ஆற்றல் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் நீர் விரும்புகிற சாயலை என்னில் தாரும் ஆண்டவரே. பயன்படுத்தும், பண்படுத்தும், திரும்ப சொல்லுங்க. பண்படுத்தும், பயன்படுத்தும், ஓ பண்படுத்தும், பயன்படுத்தும், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவர். பலியா தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு உச்சம் தலை மேலும் பரிசுத்த அனல் இன்றைக்கு வைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் கரம் இன்றைக்கு வைக்கப்படட்டும். கிருபை தயவு இன்றைக்கு உண்டாகட்டும். ஓ ஆவியானவரே,
கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கான ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. உங்கள் ஜென்ம சுபாவம் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் அவரோடு கூட வாழ வேண்டும். இன்றைக்கு உங்களை புதிய மனிதனாய் விட்டு கொடுப்பீர்களா? இன்னும் அதே வீட்டில் வளர்ந்த மாதிரி, ஆமென், ஸ்கூல்ல படிச்ச மாதிரி, காலேஜில் படிச்ச மாதிரி அந்த ஜென்ம சுபாவத்திலேயே இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் பழைய மனுஷன் 100க்கு 100 உங்க பலிபீடத்தில் இன்னைக்கு வைக்கப்படட்டும். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு ஆராதிச்சுட்டு திரும்பி போகும்போது இன்னும் ஒரு புதிய சாயலா, இன்னும் நீங்க விரும்புகிறபடியே என் நினைவு, என் பேச்சு, என் நடக்கை, என் பார்வை, என் செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு உகந்த இருக்கட்டுமே. உமக்கு உகந்ததா இருக்கட்டுமே. உமக்கு உகந்ததா இருக்கட்டுமே. ஐயப்பா ஆவியா நவரே என் ஆற்றல். என் வாழ்க்கையில பலனே நீங்க தான்ப்பா. என் படிப்பு, என் பணம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அது நீர் கொடுத்த கிருபை, நீர் கொடுத்த பரிசு. என் வேலை, என் வருமானம், நான் சம்பாதிக்கிறேன் ஒண்ணுமே இல்லை ராஜா. என்ன சம்பாதிக்க பண்ண நீங்க தானே என் கூட இருக்கிறீங்க. உங்க கிருபை தானே என்ன தாங்குது. எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்ததப்பா. தேங்க்யூ ஜீசஸ். முழுவதும் தரை மட்டும் நம்மை தாழ்த்துவோம். 2 கரத்தை கும்பிட்டு, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். சபையா பாடுங்க. உம்மை நான் யார மறந்தாலும், யார் என்ன மறந்தாலும், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆட்கொண்ட தெய்வமே. குட்டி பிள்ளைகள் சத்தமா பாடுங்க, வாலிபர்கள் பாடுங்க. அன்பே என் இயேசுவே எங்கள் ஆறுகிறே உம் சித்தம் நான் செய்வேன், உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு அப்பா. உம் சித்தம் உம்முடைய வாழ்க்கை முழுவதும் நான் செய்வேன், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா. என் உணவு அன்பு என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட தெய்வமே. ரிமதரகதலரனலரமா அன்பே என் இயேசுவே ஆருயிரே ரிமதரபலரியந்தரமனமலமா என் தெய்வமே. தாயை போல் தேற்றி நீ தந்தை போல் இன்னைக்கு அதே அன்பு, அதே உறவு, அதே அன்பின் ஆழம் இன்னைக்கு உங்க மேல இன்னைக்கு ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ராஜனே அன்பே இயேசுவே. இருதயத்துல ஒரு விடுதலை வரட்டும், சரீரத்துல ஒரு விடுதலை வரட்டும், ஆவியில ஒரு விடுதலை வரட்டும், ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும்.
நன்மை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். ஆட்கொண்டு எல்லாரும் ரெண்டு கையை ஒரு 2 நிமிஷம் உயர்த்தி, உங்களை போல நல்ல உறவு யாருமே இல்லப்பா. சில உறவு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம், ஆனா ஒரு முழு உறவுனா தாயை விட தகப்பனை விட நம்மளை தேற்றி தாங்கி தூக்கி, அதனாலதான் எல்லா பாவத்தை 2000 ஆண்டுக்கு முன்னாடி சுமந்து தீர்த்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஒரு நொடி கூட நம்மை குறித்து சிந்திக்காம இல்லாம எப்போது நம்மளையே நினைச்சு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து உங்க மேல கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பயப்படாதீங்க. சாத்தானும் மனுஷங்களும் ரொம்ப ஆட்டம் போடலாம், ஆனா நீங்க விசுவாசிக்கணும், சாத்தானை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். இந்த மனித திட்டத்தை தோற்கடிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அதை நீங்க அறிக்கை பண்ண அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லணும், என் பாவத்தை ஜெயிக்க எனக்குள்ள ஒருவர் வாழ்ந்து வாசம் பண்ணுகிறார். இந்த பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த சாபை என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த மனுஷ திட்டங்கள் என்னை தோற்கடிக்க முடியாது, எந்த தீமைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய நன்மை என்னை நிரப்பு, என்னுடைய தேவ தயவு என்னை நிரப்பு. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பாவை தவறுன்னு நீங்க சொன்னா நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் பாக்கியவான்கள். நான் என் பலத்தை நம்பி இல்லை, நான் ஒத்தைக்கு நின்னாலும் என் கூட இயேசு நிற்கிறார்னு சொல்ற நம்பிக்கை தான் பெருசு. மனுஷன் கூட இல்லைங்கிறத குறித்து சந்தோஷப்படுங்க. சொல்லுங்க, எனக்கா எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணுகிறது அவர், எனக்கா எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்றவர் அவர். என் கூட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது, எல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். நல்ல கண்களை மூடி சொல்லுங்க, அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார், அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார், அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். சத்தமா சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துவார். தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்த போகிறதுக்காக நன்றி. ஆராதனையை தொடர்ந்து பொறுப்படுத்தி மகிமைப்படுங்க. நம்முடைய திருநாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 68 அதர் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. தேவன் எழுந்தருளுவார். ஆமென். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய், தேவ காரியத்துக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள், ஜாதிகள், ஆமென், ராஜாக்கள், பலவான்கள், ஆமென், சிதறுண்டு. சொல்லுங்க, சிதறுண்டு. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சொல்லுங்க, என் சத்துருக்கள் ஓடி போவார்கள். சொல்லுங்க, சத்துருக்கள் ஓடி போவார்கள்.
சாத்தான் ஓடி போவான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஓடி போவோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் எழுந்தருளுவார். சொல்லுங்க, என் தேவனுடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்தில் ஏதொன்றும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, என் பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். என் பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். என் வியாதியை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். என் சத்துருவை பார்க்கிலும் தேவன் பெரியவர். சொல்லுங்க, பிசாசை பார்க்கிலும் தேவன் பெரியவர். ஆமென். என் பயத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பெரியவரை நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவரை நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எழுந்தருளுவார். என் வாழ்வில் என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளுவார். சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் ஓடி போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசனம் இருக்கிற திரும்ப, பிசாசு எதிர்த்து நின்னுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எழும்பி நின்று தேவனுடைய நாமத்தினால அதை விரட்டும் போதே ஓடி போவான்னா, தேவன் எழுந்தருளும் போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். ஆமென். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என் தகப்பன். என் மேல் மிகவும் கருசனை உள்ள என் தகப்பன் என் விஷயத்தில் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளும் போது பிசாசின் கூட்டங்கள் செதறி ஓடிரும். ஆமென், ஹல்லேலூயா. கூட்டமா சில நேரத்துல நமக்கு 1-2 பிரச்சனை இல்லைங்க, திரளா வரும். 1-2னா பரவாயில்ல, கூட்டமா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லுங்க, என் தேவன் மௌனமா இருக்கவே மாட்டார், அவர் எழுந்தருள்வார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்தருளும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போவான்னு இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்க. புகை பறக்கடிக்கு படிங்க. அதை அவர்களை பறக்கடிப்பு மெழுகு. ஆமென், சொல்லுங்க. ஒரு மெழுகு அக்கினி முன்னால என்ன பண்ண? உருகி போயிடும். ஆமென். புகை என்ன ஆயிரும்? அது அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில இருக்கிற சத்துருவின் காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். சொல்லுங்க, எல்லாம் அழிஞ்சு போயிரும். ஆமென். புகை ஒரு நேரம் இங்க இருக்கும், அதே அப்படியே இருக்குமா? காற்று அடிச்சா அந்த நிமிஷத்துல என்ன பண்ணிரும்? ஆமென், ஹல்லேலூயா. என் மேல, என் குடும்பத்தின் மேல தேவ காற்று வீசும் பொழுது, ஆமென், பிசாசின் கிரியைகள் என்ன ஆயிரும்? நொறுங்கி போகுது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அதுக்கு எடுத்து பாருங்க 5வது வசனம். தேவனை குறித்திருப்ப தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்தருளுகிற தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் அப்பா திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர். ஆமென். இந்த உலகத்துல பேர் புகழோடு இருக்கிறவங்களுக்கு கூட தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கஷ்டப்படுறவங்க, ஒரு தேவையில இருக்கிறவங்க, ஆமென், ஒதுக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு கூட அடையாளப்படுத்துறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்ல, நான் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென். சில நேரத்துல திக்கற்று வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நான் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன், விதவையுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். ஆமென், என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர், விதவைகளுடைய நியாயத்தை பாருங்க. அவருடைய நாம பிரஸ்தாபத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு, ஆமென், சொல்லுங்க, எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என் தெய்வம். ஆமென். தனிமையானவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். ஆமென்,
அல்லேலூயா. தனிமையானவனுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறீர், துரோகிகளோ வறண்ட பூமியில தங்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர். இந்த உலகத்துக்கு தேவன் வந்ததின் காரணம் அதுதானே. ஆமென். சிறையில இருக்கிறவங்களை விடுதலையாக்கவும், ஆமென், குருடர்களுக்கு கண்ணை கொடுக்கவும். ஆமென். அல்லேலூயா. வசனம் அப்படிதானே சொல்லுறது. சொல்லுங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர் என் தெய்வம். சொல்லுங்க, கட்டுண்ட மாதிரி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தெய்வன் என்னை விடுதலையாக்க எழுந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்ய எழுந்தருளுவார், என் நியாயத்தை விசாரிக்க எழுந்தருளுவார், என் கூட இருக்கிறதுக்கு எழுந்தருளுவார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க என் தேவன் எழுந்தருளுவார். சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக எழுந்து, யார் எனக்கு எந்த செய்யாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை, என் தேவன் எழுந்து எனக்கு காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் செய்யறதை பார்க்கிலும் தேவன் செய்யறது சம்பூர்ணமா இருக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இருக்கு பாருங்க, தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உங்களது சுப சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமென். சொல்லுங்க, இளைத்து போன எங்களை திடப்படுத்துவார். சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, சம்பூர்ணமான. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி தான் சிலுவையில அவர் தரித்திரனாரன்னு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில அவர் சுமந்தது நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய வியாதி, நம்முடைய சாபம், நம்ம மேல இருந்த அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்த்தவர் என் தெய்வம். ஆமென். சொல்லுங்க, நான் சம்பூர்ணமா இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி, ஆமென், என் மேல இருந்த சாபத்தை எல்லாம் தானே ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. எந்த பாவமும் எந்த சாபமும் எதுவும் என் மேல அதிகாரம் செலுத்த தேவன் விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் சம்பூர்ணமாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். என் வீட்டில் ஆகாரம், அழகா ஒரு பாட்டு இருக்குது, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை. ஆமென். பாடுவோமா? அது 2 பேர். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, உற்சாகமா நம்பிக்கையோட நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வீட்டில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வீட்டில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதம். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தடையில்லையே. எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. யோபுல இருக்குது, நம்முடைய மேசை கொழுமையான பதார்த்தங்கள்னால நிறைந்திருக்கும். ஆமென். சொல்லுங்க, என் டைனிங் டேபிள். சொல்லுங்க, என்னுடைய டைனிங் டேபிள். ஆமென். என் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லாட்டா என் வீட்டில் இருக்கிற சாப்பாடு பாத்திரங்கள், ஆமென், என் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்? கொழுமையான, ஆமென், ஆகாரம் பதார்த்தங்கள்னால நிரம்பி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க?
ஆமென். எங்களை சம்பூர்ணமாக திருப்தியாக எங்களை சாப்பிட வைக்கிறவர். கொரோனா பீரியட்ல திருப்தியாக சாப்பிட்டோம். அப்படிதானே? தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் நம்மளை எப்படி சாப்பிட வச்சாரு? ஆமென். அப்போ உணர்ந்தோமா? அப்போதான் நான் நினைச்சேன், அவர் சொல்ற தெரியுமா, காக்காங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பது இல்லை, ஆனாலும் பரமபிதா போஷிக்கிறார்ன்றது நாங்கள் அப்போதான் உணர்ந்தோம் இல்லையா? சரியா வேலைக்கு போக முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். அல்லேலூயா. உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நாங்கள் எப்படி ஆனோம் தெரியுமா? கொளுத்த கன்றுகளை போல. வெளியே வரும்போது எப்படி வந்தோம்? ஆமென். கொஞ்சம் இருக்கிறவங்க இருந்ததை விட ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இன்னும் கரைக்க முடியல. எப்படி ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு வெளியே வரும்போது தலா தலா கொலா கொலான்னு வெளியே வந்தோம். அப்படிதானா? அப்படிதான். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு போய் சொல்றேன், அவர் செய்த அதனாலதான் எல்லா நாளும் என் ஆத்துமாவே கர்த்தரை தான் நினைப்ப. எல்லா நாளும் ஜபம் முடிச்சது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமா. எதுக்கு சொல்ற? அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஏன் தெரியுமா அது சொல்றோம்? நாங்க மறந்து போற ஜாதி தான். ஆமென். அல்லேலூயா. மறந்து போவோம், செய்த நன்மைகளை மறந்து போவோம். அப்படிப்பட்ட புத்தி தான் இருக்கு நம்மகிட்ட. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஜபம் முடிச்ச உடனே சின்ன பிள்ளைகள் கூட தொடங்கிறோம் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னது? லாஸ்ட் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். சொல்லுங்க, சம்பூர்ணமா என்னை வாழ வைப்பவன் தெய்வம். ஆமென். சொல்லுங்க, சம்பூர்ணம் என்னதுன்னா ஒரு குறை இல்லாமல் தேவன் என்னை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ 19 பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம மேல பாரம் சுமத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். எதுக்கு நம்ம மேல பாரம் சுமத்துறாருன்னா நம்ம கற்று தரும்படியாய். ஆமென். நம்மளை ரட்சிப்பவர் நம்முடைய தெய்வம். அவருடைய நாமத்தில் என்ன உண்டு? மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி உண்டு. 21வது வசனம், மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும். ஆமென். தேவன் எழுந்தருளும் போது, ஆமென், ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலைய தேவன் உடைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தலை விரிச்சு சிலர் ஆடிட்டு இருந்தாலும் ஒரு நாள் தேவன் அடிச்சு உட்கார வைப்பார். ஆமென். அல்லேலூயா. 22வது வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தினால் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஆமென். தேவனுக்கு ஒருத்தன் சத்ருவாய் நின்றுட்டானா, தேவ பிள்ளைக்கு ஒருத்தன் சத்ருவா நின்றுட்டானா, தேவன் இந்தருளுவாய் வைராகியம் பாராட்டுகிறவர். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டிருக்கிறதுனா, தாவீது ராஜாவான பொழுது திரும்பி தேவனுடைய பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது, ஆமென், தேவனுடைய பெட்டி பிலிஸ்திய தேசத்தில் பிடிபட்டு போயிடுச்சு 7 நாட்கள்லேயே. ஆனால் அது என்னாமே அப்படியே விட்டதுனால அடுத்து ராஜாவாகி சவுலி நாட்களில் கொண்டு வரல. அடுத்து வரும்பொழுது தாவீது நாட்கள் அவன் ராஜா ஆகியிருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்? பெட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பெட்டியை கொண்டு வரும்போது அவனுக்கு உண்டான அந்த சந்தோஷத்தில் பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லாம் மகிழ்ச்சி. தேவன் எழுந்தருளணும்னா, தேவன் நம்மளை விசாரிக்கணும்னா, ஆமென், நமக்கு ஒரு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கிரியெல்லாம் அதமாகி போகணும்னா நம்ம கூட இருக்க வேண்டியது தேவ பிரசன்னம், தேவ பெட்டி. சொல்லுங்க, தேவ பெட்டி, தேவ பிரசன்னம் என்னுடைய பாளையத்துக்குள்ளே இருக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. தேவ பெட்டி, அவன் பேர் ஏதோம், ஓபோத் ஏதோமுடைய வீட்டில் 6 மாசம் இருந்ததுனால அந்த வீடு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. என் வீடு, என் எல்லைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், தேவன் எழுந்தருளணும்னா என் வீட்டில் தேவ பெட்டி இருக்கணும். தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போதான் தேவன் எழுந்தருளுவார், அப்போதான் உங்களுக்காக அவர் செயல்படுவார். ஆமென். தாவீதுக்கு எப்பொழுது தேவ பிரசன்னத்தை குறித்து தான் ஞாபகம். அதனாலதான் தேவ பெட்டி தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சான். அதுதான் அவனை ஆசீர்வாதமா வைத்திருந்துச்சு. ஆமென். 2வது காரியம், தேவன் நமக்காக எழுந்தருள்னா தேவன் பெட்டிக்கு முன்பாக துணிகரமாய் நடந்துடவே கூடாது. ஆமென். தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது மாடு மிரண்டதுனால தேவ பெட்டி கீழே சாயிற நேரத்தில் ஊசான்ற ஒருத்தன் என்ன பண்றாத பிடிக்க போனான். தேவன் அடித்தார். செய்ததை யோசிக்கும் போது நல்லதானே செஞ்சான் தானே இருக்குது. பெட்டி கீழே விழாதபடிக்கு அவன் பிடிச்சுக்கிட்டான் தானே இருக்குது. அப்படி கிடையாது. ஆமென். தேவனுடைய காரியத்தில் யாரும் துணிகரமாக செயல்பற்றவே கூடாது. ஆமென். அதுக்கு நியமித்தவர்கள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். ஆமென். சொல்லுங்க, அதுக்கு நியமித்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நான் துணிகரமாக நடந்துடக்கூடாது. சொல்லுங்க, தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா நான் துணிகரமாக இருந்துடக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க? சொல்லுங்க, பெட்டியில் என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய கோல், அதிகாரத்துக்கு அடையாளம். அடுத்து 10 கட்டளைகள். அதுக்கு அடுத்து மன்னா. மன்னா தேவனுடைய வார்த்தை. ஆமென். 10 கட்டளை நமக்குள்ள இருக்க வேண்டியது வார்த்தை. ஆமென். கட்டளைகள், தேவனுடைய அதிகாரமுள்ள நாம நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவ காரியத்தில் சொல்லுங்க, தேவ காரியத்தில் நான் துணிகரமாய் நடந்துடவே கூடாது. ஆமென். தேவ விஷயத்தில் நான் என்னாலும் துணிகரமாக பேசக்கூடாது, துணிகரமாக நடக்கக்கூடாது. ஆமென். இந்த காரியங்களெல்லாம் வீட்டில் நீங்கள் போய் தியானிங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 சாமுவேல் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்கேயும் கூட தேவனுடைய பெட்டியை அவங்களுடைய சுயநலத்துக்காக கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா அந்த யுத்த பூமியில் வைக்கிறாங்க. அப்போதான் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போகுது. புரியுதா? நம்ம சுயநலத்துக்காக தேவனை எல்லாத்தையும் பயன்படுத்தவே முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தா வெற்றி தான். ஆனால் சுயநலத்துக்காக தேவனுடைய காரியத்தையும் நாமத்தையும் நம்ம பயன்படுத்திட்டோம்னா கட்டாய தோற்று போய் விடுவோம். ஆமென். சொல்லுங்க, எப்பொழுதும் தேவ விஷயத்தில் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் என் கூடவே நான் வச்சுக்கணும். சொல்லுங்க, தேவன் நான் கூட வச்சுக்கணும். ஆமென். தேவ பெட்டி என் கூட தான் இருக்கணும். எருசலேமில் இருக்கணும், நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆனால் நான் துணிகரமாக நடக்கக்கூடாது, சுயநலமாய் நடக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் பிரியமாக தேவனுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் அப்படி செய்யும் போது, தேவனுக்கு பிரியமாக நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக எழுந்தருள்வார். ஆமென். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை கவனமாய் வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு இந்த சிருஷ்டி சம்பந்தமான ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடார வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை. நல்லா கவனிங்க, இந்த வெள்ளாட்டுக்கடா இளம் காளைனா இது அன்றைக்கு இருந்த சர்ச்சு. அன்னைக்கு இருந்த சர்ச்சில் மோசே, ஆரோன், அங்க இருந்த மிரியாம், அவங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி தெரியுமா? அவங்க பசும் பொண்ணை கொண்டு வந்து போடணும், அங்க இருக்கிற வெள்ளியை கொண்டு வரணும், வெண்கலத்தை கொண்டு வரணும், ஆசரிப்பு கூடாரத்தை அவ்வளவு சிறப்பா செய்யணும். ஒரு தகன பலி கொடுக்கணும், ஒரு ஆராதனைக்கு வரணும் அப்படின்னா
ஏழையா இருக்கிறவன் என்ன கொண்டு வரணும்? புறா குஞ்சுகளை கொண்டு வரணும். கொஞ்சம் வசதி இருக்கிறவன் 1 வயது ஆட்டுக்குட்டிய, வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வரணும். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை, இவைகளுடைய இரத்தத்தினால், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து எவ்வளவு பெரிய நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இவரை கொண்டாடாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு கொண்டாட தான் வந்திருக்கிறீங்க. மற்றதெல்லாம் விட்டுருங்க, நடந்ததெல்லாம் விட்டுருங்க, நடக்க போறதை குறித்து யோசிங்க. ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர் என்ன உண்டு பண்ணி வச்சிருக்கிறீர்? அல்லேலூயா. நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்கள். ரொம்ப அழகான பகுதிகள் இவைகளெல்லாம். ருசிச்சு படிச்சு இதை நீங்க உங்களுடைய அனுபவமாக்குங்க. இந்த ஜீவ தண்ணீராகிய வசனங்கள் உங்களை கழுவட்டும். இங்கே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்த போது அவர்கள் அறியாத ஒருவர் உலாவின அதே ஜீவனுள்ளவர் இந்த ஊழியத்தில், இந்த சபையில உன்னை ரட்சித்து, உன் குடும்பத்தை ரட்சித்து, உன் பிள்ளைகளை ரட்சித்து, உனக்கு உயிர் தந்து, உணவு தந்து, உடை தந்து, பலன் தந்து, கிருபை தந்து, தயவு தந்து, ஞானம் தந்து, ஒவ்வொரு நாளும் கூட இருந்தாரே, அவர் அல்லவா இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அல்லவா இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளமும் உள் உணர்வும் இன்றைக்கு அவரை அல்லவா யோசிக்க. அதெல்லாம் எங்களுக்கு யோசிக்க தெரியும். பொதுவாக சிலருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? எதை பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் பேச்சு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. பேச்சுக்கு பேச்சு வார்த்தை போடுறீங்கன்னா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், வள வள பேச்சு வல்லம போச்சு. சிலருக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், எதையாவது சொல்லி. இல்ல, பலிபீடத்தில் வந்த அந்த ஆடு ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்குமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற. இந்த 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 ஈஸ்டர் நாளில் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் இருதயத்தில், மனசாட்சியில், அந்தரங்கத்தில் உள்ள கிடக்கிற அந்த செத்த கிரியைகள், அட்ட அசடு எல்லாம் இன்னைக்கு இந்த ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. உங்க வாழ்வு இங்க நிரந்தரம் இல்ல. இந்த நிரந்தரம் இல்லாததுக்காக கவலைப்பட்டு, இந்த நிரந்தரம் இல்லாததுக்காக ரொம்ப யோசிச்சு, உங்க நித்திய காரியத்தை குறித்து நீங்க கவனிக்கிறதே இல்லையே. இன்னைக்கு உங்க மனசாட்சியின் சுத்தம் தான் அந்த நித்திய மீட்பை உங்களுக்கு கொண்டு வரும். எத்தனை பேர் மனசாட்சியில்? நான் ரொம்ப பல காரியத்தில் யோசிச்சு பார்த்தா சிலர்லாம் மனசாட்சியே இல்லாம தான் பேசுறாங்க, மனசாட்சியே இல்லாம தான் நடக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணை நம்பி, என் காதை நம்பி நான் வாழக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். அல்லேலூயா. என்ன நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவனை குறிச்சே சொல்லியிருக்கிறது, அவர் பார்வையின்படி தீர்ப்பு செய்கிறவரே அல்ல. நம்ம பார்க்க சிலது தப்பா தெரியும், ஆனா உண்மையிலேயே அங்க தப்பு இருக்காது. நமக்கு கேட்கணும், எனக்கு மனசாட்சியில் ஒரு தூய்மையை தாங்க ஆண்டவரே. எனக்கு எங்க தூய்மையை தாங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை என்பது, நீங்க சில வசனங்களை இந்த அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சில காரியம் இருக்கு. 15ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில், இது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் மட்டும் இல்ல,
பழைய மனுஷனா நடக்கும்போது அக்கிரமங்களை நம்ம செய்கிறோம். அந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் என்ன அடைந்தார்? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? புது உடன்படிக்கையின் 22ஆம் வசனம் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்க வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலியினாலே. அந்த இரத்தம் தான் யாருடைய இரத்தம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வேற எல்லாத்தையும் மறந்து உங்க உள்ளம் இன்னைக்கு எதை கொண்டாடட்டும்? எனக்காய் சிந்தப்பட்ட மீட்பின் இரத்தம் எனக்கு நித்திய மீட்பை என்ன பண்ணியிருக்கிறது? ரொம்ப தாழ்மையோடு சொல்கிறேங்க, இந்த நித்திய மீட்பின் இரத்தத்தின் பக்கத்தில் இன்னைக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய இந்த உலக தேவை, என் குடும்ப காரியம், என் சர்ச்சில் இருக்கிற தரிசனங்கள், இதெல்லாம் பக்கத்திலே நிற்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அதான் இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் மண்ணு பக்கத்தில் வச்சே பார்க்குறோம். இதை செய்வாரா? இதை தருவாரா? இப்படி வச்சிருவாரா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல எதை வெறுக்கணும்? இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் சுயம் 100க்கு 100 பாஸ்டர், என் பழைய மனுஷனில் ஒன்று கூட என்கிட்ட இல்லை பாஸ்டர் அப்படிங்கிற அந்த மனசாட்சியின் சுத்தத்தோடு நீங்கள் சொல்ல முடியும்னா, நான் தேவ ஊழியனாய் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தந்து அனுப்ப முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு அந்த நித்திய மீட்பு நிச்சயம் உண்டு. நிச்சயம் உண்டு. அந்த நித்திய மீட்புக்குள்ளே இந்த பூமிக்குரிய சகல காரியங்களிலும் அவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத உங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்க கை பெற்றுக்கொண்டே இருக்கும், உங்க கால் அதில் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்திருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு அழகான வார்த்தையை நான் வாசித்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து மனுஷனுக்கு முன்னாடி அவரை நம்புகிறவனுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்குண்டு சங்கீதத்தில் சொல்லியிருக்குது. அந்த நன்மை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத 1-2 பேர் மொர்தெகாயை குறித்து உபவாச ஜெபத்தில் சொல்ல ஆண்டவர் வச்சார். யோபுவுக்கு உடம்பெல்லாம் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. மனைவி பார்த்துட்டு சொல்றா, அவ ஒரு பக்கம் அவளை எல்லாரும் திட்டலாம், ஆனா அவ வேற மாதிரி சொல்லியிருப்பா. இங்க பாருங்கப்பா, ப்ளீஸ் உங்களை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல, பரலோகத்தில் பார்த்துக்கிட்டேன். பேசாம அவ சொன்ன ஒரு தவறான வார்த்தை யாரை தூசியும் நம்மளை மாதிரி இன்னைக்கு பைபிள் அவளுக்கு கிடையாது. நம்ம ஆட்கள் உட்கார்ந்து பைபிள் இருந்து ஏசப்பா இருந்து இப்படியே நம்மகிட்ட 1000 குறை இருக்கு. பைபிள் இல்லாத, சர்ச்சு இல்லாத, இயேசு ரத்தம் இல்லாத, ஆவியானவர் இல்லாத காலத்தில் அந்த அம்மா அது அறியாமையினாலதான் இல்லை அது எங்கேயோ ஒரு இடத்துல வேதனையில சொல்லிட்டு. ஆனா இவரு பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாது. உண்மையிலே அங்க யாரு பைத்தியக்கார மாதிரி இருக்குது சொல்லுங்க? உலக பார்வையில ஒரிஜினல் பைத்தியம் இப்ப யாரு? யோபு. உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ட்ரெஸ்ஸ சரியா போட முடியல, நிர்வாணத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். அவ்வளவுதான். கையில ஓடு. அவன் சொல்றான், தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம், அதாங்க சிலுவை. நமக்கு எப்போதுமே என்னதான் இருக்கணும்? நீங்க சொல்லுங்க, அவர் என்ன தந்தாலும். ஒரு கேரளா பாஸ்டர் ஆரம்ப நாட்கள், அப்போ இன்னைக்கும் அப்படி ஊழியர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில பல பாடுகளை பட்டார்.
அவருக்கு இருந்த பிள்ளைகள் ஊழியத்தில் சூழ்நிலையில் இறந்துடுச்சு. கடைசியா அவருடைய அன்பு மனைவியும் வியாதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஆம்புலன்ஸில் அந்த உடம்பை தன் மடியில் போட்டுட்டு போகிற போது தான் ஒரு பாட்டு, மலையாள பாட்டு ஒன்று எழுதினார். துக்கத்திண்டே பான பாத்திரம் கர்த்தா எந்தன் கையில் தந்தாள், சந்தோஷத்தோடதை வாங்கி உற்சாகமாய். அப்படிதான் ரொம்ப அழகா பாடிட்டு போறாருங்க. இது நித்திய பாதை. இது எந்த பாதை? எனக்கு புரியுதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, நான் மனசார அவர் சொல்றது என்ன பண்ணுவேன்? ஏத்துக்கிடுவேன். அல்லேலூயா. என் கையில என்ன பான பாத்திரம் தந்திருக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி? அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? மேல உட்கார்ந்துருக்கிறவரு உங்களை நம்பி இந்த சுத்தி திரிகிற நாய் பிசாசிட்ட சொல்லிட்டாரு, என் பிள்ளை எந்த உபத்திரவத்திலையும் நிதானமா பேசுவான், அவன் உத்தமத்தில் எப்படி இருப்பான். அதை நம்பிதான் உங்களுக்கு சில பாடுகளை அனுப்புனா, நீங்க இதெல்லாம் தாண்டி விட்டுட்டு, ஆண்டவரே உங்க மேல எனக்கு கோபம், உங்களை என்னைய பார்க்க பிடிக்கல, பைபிளை பார்க்க பிடிக்கல, இதெல்லாம் சொல்ற ஆட்கள் இருக்கிறீங்க. துணிகரம், மிகப்பெரிய துணிகரம். பைபிளை பார்க்க பிடிக்கல, பாட்ட பாட பிடிக்கல. எனக்கு சில நேரம் கொஞ்சம் ஏசப்பா நினைச்சு கொஞ்சம் பொறுங்க விடுங்க, ஒரு 10. ஹலோ, உயிர் பேர போது, உயிரே இயேசுதான். அதை மறந்துகிட்டு அவர்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க. மனசாட்சிய செத்த கிரியைகளற கழுவுறதுக்குண்டு 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலக பாவத்தை, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து என் சத்தத்தை கேட்டிருக்கிற உங்க தலைமுறை பாவத்தெல்லாம் தலை மேல ஏத்துக்கிட்டு ரத்தம் சிந்தி, வா எனக்கு பின்னே வா, நான் உன்னை என்ன பண்றேன், ஜீவ ஒளியை அடைய வைக்கிறேன் கூட்டு வந்தா, ஸ்டாப் ஜீசஸ், நில்லுங்க ஏசப்பா, என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஹலோ, உன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை போய் நின்று உன் கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். Can he tell you? Then who are you to dare with my God asking lot of question? இதுல வேற நான் யார்ட்ட, நீங்க ஜெபத்துல போங்க, நேரம் எடுங்க, தாழ்மையா உட்காருங்க. அப்பா இது ஏன்னு எனக்கு தெரியலப்பா, அப்பா இது ஏன் நடக்கு. நீங்க அமர்ந்திருந்து அதுதான் நீங்கள் அவரிடத்துல விளக்கம் கேட்டுக்கொள்ளக்கூடிய இடம். நீங்க இந்த குட்டி பிள்ளைகள் எல்லாம் இப்ப பண்ற ஆரவாரம் பண்ணி என்ன பண்ணாதீங்க, அவரை எரிச்சல் மூட்டாதீங்க. நம்ம வீட்டுல சிலர் அதான் பண்ணிருந்தோம். ஒரு காரியம் ஒரு மாதிரி ஆயிட்டுனா உடனே ஆண்டவற்றையுமே ஆரவாரம். எனக்கு என்ன நீங்க பதில் சொல்லி, பலர் இதெல்லாம் நான் தீர்க்க தரிசனங்கிறத விட வேதனையின் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்பவர் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க ஏசப்பா. யாருக்கு? யார்கிட்டயா கேட்குறீங்க? நான் திரும்ப தேவ ஊழியனா அவர் பக்கத்துல இருந்து லெட் மீ ஸ்பீக் டு யூ, நீ நின்னு முதல்ல பதில் சொல்லிட்டு போன்னு நான் கேட்கிறேன். நான் கொஞ்சம் ஆவியில சில கேள்வியை கேட்கட்டுமா? கேட்க எனக்கு துணிவு இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கிட்ட அவர் 1000 கேள்வி கேட்க ரெடியா இருக்கிறார். விளையாடுறோமா ஆண்டவட்ட? ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு அப்பா அப்பாண்டு பேசுங்க, அமர்ந்திருந்து பேசுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிள் காரியத்தை சொல்றேன். அண்ணால மாதிரி அவரை பிடிச்சிருங்க, மரியாதை மாதிரி அவரை பிடிச்சிருங்க. எல்லாத்துக்கும் மேல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்களா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, சம்டைம் அவர் சாவரின் காட், அவர் நினைச்சதான் செய்வார்.
அவர் நினைச்சதை செய்யறதா இருந்தாலும், அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும், ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை ஊழிய நான் சொல்றேன், நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க படுகிற பாடு, நீங்க பட்டிருக்கிற அவமானம், உங்க மேல இருக்கிற நிந்த எல்லாம் உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வேதனைகளெல்லாம் தாண்டி நாட்கள், நேரங்கள், மாதங்கள் எல்லாம் போயிட்டு யோபுவின் 3 நண்பர்களும் குற்றப்படுத்திட்டாங்க. எலிகு மட்டும் வந்து சத்தியத்தை பேசுறான். அதுக்கு பிறகு கர்த்தர் வந்து யோபுட்ட பேசின உடனே யோபு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய. இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற அன்பு தகப்பனை தாயே, உங்க எல்லாரையும் உங்க நெஞ்சில், உங்க கையில, நீங்க மனசுல வச்சிருக்கிற ஜப குறிப்புகளோடு இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு இந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. அந்த ரத்தம் ஒரு விண்ணப்பங்கள் விடாமல் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்க போகாதீங்க. அவர்கிட்ட போகும்போதெல்லாம் சொல்லுங்க, நான் என் இருதயத்தை உங்ககிட்ட ஊற்ற வர்றேன்ப்பா. எதை ஊற்ற வர்றேன்? எதை ஊற்ற வர்றேன்? சத்தமா சொல்லுங்க. உங்க இருதயத்திலிருந்து நீங்க என்ன ஊற்றினாலும் வாங்கி கொள்ளுவாருங்க. இந்த வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருதயத்திலிருந்து ஊற்றினதை வாங்கி அவங்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை நடத்தினார். வனாந்தரத்தில் நின்று தானே தாவீது கண்ணீரோடு சொல்லுகிறான், ஆண்டவரே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை மகனாக வைத்து பார்த்து கொள்வீர் என்று சொன்னதை அப்படியே செய்தார் அல்லவா. யோபு கண்ணீரோடு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது. அந்த யோபுவுக்கு, யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் எப்படி தெரியுமா முடியுது? யோபு நெடுநாளாய் இருந்து, நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு நித்திய மீட்பை வச்சிருக்கிறாரு. அந்த நித்திய மீட்புக்குள்ள என்னுடைய நெடு நாட்களும் உண்டு, பூரண வயதும் எனக்கு உண்டு. எனக்கு நெடு நாட்களும் உண்டு, பூரண வயதும் உண்டு. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு அவர் என்ன மீட்பு தந்திருக்கிறார்? சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த நித்திய மீட்பு உங்களுக்கு நிச்சயமா இருக்கணும்னா ஒரு 3 காரியத்தை மட்டும், இன்னைக்கு பேசின எந்த வார்த்தைகளும் என்னுடைய மாம்சத்தில் இருந்து இல்லை என்பதை என் ராஜா அறிந்திருக்கிறார். தேவன் பக்கத்தில் நின்று அவர் சொல்ற வார்த்தைகளை சொல்லுகிற அவருடைய வேலைக்காரன். அந்த வேலையை மட்டும் செய்கிறேன். நீங்கள் ஆவியில நிதானித்தால் இதை புரிந்து கொள்வீர்கள். மாம்சத்தில் புரிஞ்சுக்கிட முடியாது. மாம்சமோ ஒன்றுக்கும், சத்தமா சொல்லுங்க, ஆமா, அந்த உதவாததுல நீங்க 1000 கேள்வி வச்சிருக்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஆவியில கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இன்னைக்கு என்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், சங்கீதத்திலிருந்து என்கிட்ட பேசினார், இந்த வார்த்தையிலிருந்து என்கிட்ட என்ன பண்றாரு, பேசுறார். நித்திய மீட்பு வேணும்னா 3 காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். பாருங்க, 10ஆம் அதிகாரம் அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 25 வரைக்கும் வேகமாக கவனிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு எதனால மட்டும்தான் நமக்கு தைரியம்? நம்ம நீதியினால் அல்ல, நம்ம காணிக்கைகளினால் அல்ல, என்ன மாதிரி ஊழியம் செய்யறதுனால அல்ல. எப்போதுமே சொல்லுங்க, இரத்தத்தினால. எனக்காய் சிந்தப்பட்ட அந்த, எனக்காய் பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்தினால நான் அவர்கிட்ட போக முடியும். ஆமேன். தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க
தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நீங்க அவர்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நான் கிட்ட வரணும் ஆண்டவரே. நான் ரொம்ப தாழ்மையோட சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் படிக்க ஞானம் வேணும், உழைக்க பலன் வேணும், வாழ நன்மைகள் வேணும், ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள்லாம் வேணும். ஆனா இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நான் யாருக்கிட்ட இப்போ சேரணும்? அல்லேலூயா. டி மேஜர் கூட நான் யாருக்கிட்ட சேரணும்? சத்தமா சொல்லுங்க. ஆனா எப்படி சேரணும்? துர்மனசாட்சி என்னை விட்டு போயிருக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்ட இருதயம் உள்ளவனா மாறணும். சுத்த ஜலத்தால் என்னை கழுவி பரிசுத்தமா என் சரீரம் மாறணும். என் இருதயம் உண்மையாகி விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தை கொண்டு வந்து, அல்லேலூயா, மணவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வேன், மணவாட்டி என்னை உம்பருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. சொல்லுங்க, மணவாளரே இணைந்து உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வேன், மணவாட்டி உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மார்பில் சாய்ந்தா சுகமே, உம் தோளில் கிடந்தா ஜெயமே, உம்மார்பில் சாய்ந்தா அப்பனே சுகமே. இன்னைக்கு சபை முழுவதையும் உங்க மார்பில சாய்ந்து கொள்ள பண்ணுங்கப்பா. உங்க தோள் மேல் அத்தனை பேரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க கைகள் ஒவ்வொருவர் மேலும் கோர்க்கட்டப்பா. ராஜாவே உம்மிடத்தில் தம்பிமார் பாடுங்க, அத்தனை பேர் பாடுங்க. பரிசுத்த உம்மிடத்தில் நான் கிடந்தான், உம்மார்பில் சாய்ந்தான். வலது கரத்தை உயர்த்தி மானானது நீரோடு வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன், அன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் மானானது ராஜா தகப்பனே. உம்மன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் உம்மார்பில் சாய்ந்தாய் உம் தோளில் கிடந்தாய் அன்பு போதுமே
என் நேசர் நீர்தானையா, என்னோடு கூட இந்த சர்ச்சில் ஆராதிக்க வருகிற பிள்ளைகள் அவங்க ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த பாட்டு வரிகளை தான் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இன்னும் சொல்லுவேன், அப்படிப்பட்டவங்க தான் என் கூட சர்ச்சில் கர்த்தர் வருகை வரைக்கும் பயணிக்க முடியும். அவர்கிட்ட சேராமல் எங்கேயோ போகணும், எதையோ பண்ணணும், உடன்படிக்கை பெட்டியை தூக்கி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துலலாம் வச்சு நாங்கள் வெற்றியை வாங்கணும்னு கனவு கண்டாங்கன்னா அதற்கு இயேசுவானவரும் இல்லை, நாங்களும் இல்லை. துர்மனசாட்சி நீங்கள் நம்மை கழுவிக்கொண்டு யார்கிட்ட போவோம்? அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் இந்த ஆண்டவரே உமக்கு பிரியமா நாங்கள் வாழணுமே. அவங்களுக்கு தான் நித்திய மீட்பை அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த நித்திய மீட்பை அனுபவிக்க முடியும். நித்திய மீட்பு அனுபவிக்க யாருக்கு அடுத்து இன்னொரு பாக்கியம் தெரியுமா? அந்த 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பரிசுத்தமா தான் ஜீவிப்பேன், நான் தேவ சாயலா தான் ஜீவிப்பேன், நான் நித்திய மீட்புக்குரியவன், நான் எந்த இடத்திலையும் துர்மனசாட்சிக்குள்ள வர முடியாது, எந்த இடத்திலும் கழுவப்படாத ஒரு சரீரமாய சரீரம் மாற முடியாது, நான் பரிசுத்த வாழ்க்கைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படாம ஒரு சாட்சியா வாழ நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த பாக்கியம். ஆளை கண்ட உடனே அங்க சாஞ்சிக்கிட்டு, ஊரை கண்ட உடனே அங்க சாஞ்சிக்கிட்டு, ஜாதிக்காரனை சாஞ்ச உடனே இங்க சாஞ்சிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸை சாஞ்ச உடனே பார்த்த உடனே வேற மாதிரி சாஞ்சிக்கிட்டு, போன இடத்துலலாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன மாதிரி தன்னை கையை நீட்டி பிடிக்கிறவனு கூடலாம் போய் உட்காந்துக்கிட்டு, ஆமா 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 அவி அப்படித்தான், இவி அப்படித்தான், அங்க போய் உட்கார்ந்தவனே இவி அப்படித்தான், அவி அப்படித்தான். இல்லையா, ஒன்ன வச்ச இடம் இயேசுவின் சாயலை வாழ்க்கையின் மூலமா நீ பிரதிபலிக்கணும். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இயேசுவை நம்பி இருக்கிறேன். நான் எதை நம்பி இருக்கிறேன்? நித்தியத்தை நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கை பரலோகம் போறதுக்கு அசைக்கப்படாத கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள வாழ்க்கை என்று அறிக்கை பண்ண முடியுமோ? எத்தனை பேருடைய வாழ்வு இன்றைக்கு அதை வெளிக்காட்டுகிறதுன்னு யோசித்து பாருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீங்க இந்த அதே பக்கத்துல தான் 9ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் என்ன ஆவார்? நல்லா கவனிங்க. நான் இந்த மாதிரி எபிரேயர் 9:10 வச்சிருக்கிறேங்கிறது உண்மையிலே பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியாது. 68ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த 68ஆம் சங்கீதம் பெட்டியை திரும்ப கொண்டு வரும்போது எழுதுனதுன்னு எனக்கு தெரியாது. அது இன்னைக்கு தான் அவா சொல்றதுல இருந்தா எனக்கே தெரியும். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நீங்க படிக்கவே முடியும். 4ஆம் வசனத்தில் எபிரேயர் 9ல் அதிலே பொன்னால் செய்த ஆமேன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பொன்னால் செய்த தூப கலசம், பொன் தகடு முழுவதும், அதில் ரொம்ப அழகா இருக்குது. சிலருக்கு அது எப்படி இருக்கோ தெரியல. முழுவதும் பொன் தகடு. என்னது? கொஞ்சம் விரும்பி தான் சொல்லுங்க, விரும்பாட்டா விட்டுருங்க. முழுவதும் புரிஞ்சா நீங்க பாக்கியவான்கள். முழுவதும் அந்த உடன்படிக்கை பெட்டியில பொன் தகடு, ஆமென், விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. முழுவதும் பொன் தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளித்த கோல உடன்படிக்கையின் கற்பலகையும் இருந்துச்சு. அந்த தர வழியா நமக்காய் ஒரு பிரதான ஆசிரியர் தன்னுடைய இரத்தத்தினால அவர் போயிட்டாரு. அவர் போய் இப்ப 28ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை
ரெண்டாந்தரம் பாவம் இல்லாமல் என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்வது இயேசுவுக்காக, வரப்போகிறார் சீக்கிரமாக. சொல்லுங்க. இதுதான் அறிக்கை பண்ற வார்த்தை. ஆமென். யாராவது நீங்க இந்த உலகத்தில் எப்படி வாழ்வீங்கன்னு கேட்டா, அவர் அதினதின் காலத்தில் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய், அவ்வளவுதான். ஏன் இப்படி இருக்கிய? யோபு மாதிரி இருக்குது உங்க நிலைமை. கொஞ்சம் தூரம் போ, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக அவரிடத்துல. இதான் அந்த அறிக்கை பண்ற வார்த்தை. வாழ்றது யாருக்காக? வருகிறார் வேகமாக. ஆமென். இதுக்கு இடையில என்ன நடக்கணுமோ அதை யார் பார்த்து கொள்ளுவா? என கர்த்தர். அந்த வசனத்தை எல்லாரும் வசனத்தை நல்லா வலது கை வைத்துங்க, சொல்லுங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் என்னை ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பேன். அல்லேலூயா. ஆனா இதுக்கு ஹெட் எது தெரியுமா? ஸ்பிரிட். கர்த்தர் என் ஆவியை நித்தமும். அந்த வசனத்துல 3 பகுதி இருக்குது. ஆவியை நடத்துகிறது யாரா இருக்கணும்? இந்த ஆவி சொல்லணும், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் ஏன். அல்லேலூயா. ஆத்துமா சொல்லும், வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன பண்றாரு? கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் ஆத்துமா திருப்தியா இருக்கும். அடுத்து பலவீனம் வந்தாலும் சரீரத்தின் எலும்புகளை என்ன ஆக்குவார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி விடுவார். இந்த நித்திய மீட்பை கொடுக்க வந்திருக்கிறார். அதனால அந்த நம்பிக்கையில நான் எப்படி இருப்பேன்? உறுதியா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை வெட்கப்பட விட மாட்டார், என்னை காட்சி பொருளா விட மாட்டாரு. அன்றைக்கு தாவீது நிந்தை அனுபவிச்சு சீமையை தூஷிச்சு போகும்போது கூட சொல்றான், கர்த்தர் ஒருவேளை இதை என்ன பண்ணிருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம். ஆனா ஒன்று உண்மை, இதை எப்படி முடிய பண்ணுவார்? இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதை கரெக்டா சொல்லுங்க. என் வாழ்க்கையில இன்னைக்கு சீமை மாதிரி என்னை தூசிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த மனுஷனுடைய தூஷணமும் எனக்கு நன்மையாதான் முடிய போகிறது. என் வாழ்க்கை நன்மையில தான் நிக்க போகிறது. இது என் முடிவு. அல்லேலூயா. ஆமென். இவ்வளவுதானாக்கா? இப்படிதானாக்கா? அல்லேலூயா. இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் நம்பிக்கை அறிக்கை பண்றதுல எப்படி இருப்பேன்? உறுதியா இருப்பேன். கடைசியாய் 3ஆவதாய் நித்திய மீட்பை நீங்கள் அனுபவிக்கணும்னா 24, 25 வசனங்களை பாருங்கள். மேலும் அன்புக்கும் ஒருவரை ஒருவர். ஐயா, சர்ச்சு எதுக்கு தெரியுமா? அன்பானவங்களா இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் கவனிக்கணுமா? நற்கிரியைகளை செய்யறாங்களா அப்படின்னு கவனிக்கணுமா? ஹலோ, நித்திய மீட்புக்கு போனோம்னா அன்பானவர்களா வாழ்வதை கவனிச்சுக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலை தாங்கி மனத்தாழ்மையோடு நடந்து, ஆமென், மனதுருக்கத்தோடு பேசி, சுத்த மனசாட்சியோட ஊக்கமாய் அன்பு கூர்ந்து நற்கிரியைகளை செய்யறதற்கு ஏவப்படும்படி. அண்ணே செய்யணும்ண்ணே, அக்கா செய்யணும்க்கா, நம்ம செய்யாட்டா அப்படிங்கிற அந்த அதுதான் அதை கவனிச்சு சபை கூடி வருதுல சிலர் ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக இயேசு துடிக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தத்தினால் அழைக்கப்பட்ட போதகரான் இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சபை அன்புக்கு உரிய இடம் தானே தவிர ஆளாளுக்கு நினைச்சதை செய்யறதுக்குரிய இடம் இல்லை. இங்க தேவ அன்பு தான் ராஜரீகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க யாரும் என்னைய பிடிச்சு சர்ச்சைக்கு வரல. இங்க இருக்கிற ஆண்டவரை நேசிச்சு இங்க வந்திருப்பீங்க. கடைசி வரைக்கும் யாரை நேசிங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதம் அழகா அப்படித்தான் சொல்லி இருக்குது. நம்முடைய சிலுவையில மரித்த இயேசுவையே கண் முன்னாய் நிறுத்தி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்?
ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு புத்தி சொல்றேன். இந்த புத்தியை கவனிச்சு கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்கள் எதில் நடங்க? அன்பிலும் நற்கிரியையிலும் நடங்க. எல்லாரும் சொல்லுங்க, எதுல நடக்கணும்? கர்த்தர் மேல. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேல இருக்கிற அன்பு, குடும்பத்தில் இருக்கிற அன்பு, சபையில் இருக்கிற அன்பு, எல்லாரும் மேல இருக்கிற அன்பிலும் நற்கிரியிலும் நான் எப்படி இருப்பேன்? ஜாக்கிரதையா இருப்பேன். அல்லேலூயா. இதுல ஏற்றத்தாழ்வு வரலாம். ஏன்னா யாரும் பூரணர்கள் அல்ல. பூரணர் ஆகும்படி என்ன பண்ணுகிறோம்? கடந்து போகிறோம். ஆண்டவரே எங்களை இன்னும் பூரணமாக்குங்க. எங்களுக்கு அந்த நித்திய மீட்பு வேணும் ஆண்டவரே. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்தில். இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற நித்திய மீட்புக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிகளை நீங்க உங்களை துர்மனசாட்சி நீங்க சுத்திகரித்து கொண்டு அவரண்டை கிட்டி நெருங்குங்கள். அவரண்டை கிட்டி நெருங்குங்கள். அவரை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவதில் உறுதியாயிருங்கள். கர்த்தருடைய சாட்சியாய் வாழுங்கள். மூன்றாவதாய், சபை கூடி வருவதெல்லாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் தான். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. நான் இன்னும் அன்பா இருக்கணும், இன்னும் நல்ல கிரியைகளை செய்யணும் என்று வாஞ்சியுங்கள். இப்படி யோசிக்காதவர்களை விட்டு கொஞ்சம் நமிண்டு கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. எப்போது உங்க கவனம் எல்லாம் எனக்கு நியமித்த ஓட்டத்துல நான் பொறுமையோட ஓடணும், என் குடும்பத்துக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என் குடும்பம் பொறுமையோட ஓடுறத பார்க்கணும், என் சபைக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்க பொறுமையோட ஓடணும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நாங்க வாழணும், இயேசுவுக்காக நாங்க வாழணும். Thank you Lord. Hallelujah. படைக்கின்றேனே இந்த அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்தி. சபையாய் சொல்லுவோமே, அடியேனை அடியேனை. குட்டி பிள்ளைகள் கண்களை மூடி பாடு. அத்தனை பேரு உணர்ந்து சபையின் சத்தம் ஆண்டவர்ட்ட கேட்கட்டுமே. கல்வாரியே வா, உங்க ரத்தம் எங்க பிள்ளைகளை கழுவி இருக்கிறது. ஓ கல்வாரி, ஆமென். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் சபையில நீங்க அன்புக்குரியவங்க, நீங்க நற்கிரியைக்கு துணையா நின்னீங்கிற சாட்சி இன்றிலிருந்து எழும்பட்டும். உங்க குடும்பத்துக்கு நித்திய மீட்பு உண்டு. பரலோக பிதாவே, நித்திய மீட்பு உம்முடைய இரத்தத்தினால் உண்டு பண்ணி இருக்கிறீரே, அதை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லி தந்த ஆலோசனைகளை நடக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். சிறியோர், வாலிபர், பெரியவர்கள் எல்லாரும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு உங்க சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவங்களுடைய சுயம் அல்ல, இவர்களுக்கு உங்களுடைய சாயல் நிறைவாய் காணப்படட்டும். எல்லா எல்லையிலும் தேவனுக்கென்று இவர்கள் வாழட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.